அப்படியே காற்று நல்லா சிலு சிலு சிலுன்னு நல்லா மழை வர மாதிரி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சாயங்கால டைமில் நியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க 2 நாளுக்குள்ளே மழை வரும் அப்படின்னு. ஆனால் மழை வந்த பாடு இல்லை. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு அழகாக ரெடியாகி சந்தைக்கு போயிருந்தோமா. அங்கே போய் பார்த்தா கூட்டமான கூட்டம். இன்றைக்கி என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அதனால விடவே இன்றைக்கி காய்கறி கூறு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த கடையா அந்த கடையான்னு சந்தையில் வந்து நம்ம ஆப்ஷன் கொடுக்காம பார்த்த கடையிலேயே நிறைய பெரிய பெரிய கூறாக இருக்கிற காய்கறிலாம் வாங்கிட்டேங்க. அப்புறம் நமக்கு பிடிச்ச அந்த கருவாடு, அப்புறம் வாசனையாக இருக்கிற அந்த குண்டு மல்லிப்பூன்னு கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு கொஞ்சம் மளிகை பொருள் இல்லை, சரி அதையும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த சொரக்கா இருக்குல்ல, அந்த சொரக்கா ஒரு காய் ஒன்று 5 ரூபா தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லா காய்கறியுமே நிறைய அப்படி கூறு கட்டி வச்சுருந்தாங்க. ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். கீரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தை 10 ரூபா, இல்லை 3 கத்து 20 இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூறு 20 தாங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, கத்திரிக்காய், புடலங்காய், பாவக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூறு 20 தாங்க. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த புடலங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 காய் 5 காய் அப்படி வந்து 20 ரூபா கொடுத்துருந்தாங்க. பீக்கங்காவும் அப்படி தான். எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் போல் சந்தைக்கு போகலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன். நான் சந்தைக்கு கிளம்பவே இல்லை. போகலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் சரி விடு, நம்ம நாளைக்கு போய் கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, என்னுடைய கணவர் இல்லை இன்னைக்கு வா சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவராக இன்னைக்கு கூட்டிகிட்டு போனார். நல்ல வேலை போகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா நம்ம ஊர்லேயும் ஒரு சில பேர் சந்தைக்கு போயிருப்பாங்க, அவங்களாம் சொல்லும் போது அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா நெய் கருவாடு, இது வந்து கண்ட கருவாடு. அப்புறம் ஃப்ரெண்டு கொஞ்சம் கருவாடு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மும்பை கருவாடு வாங்கியிருந்தேன். ஒரு சில பேர் இந்த குண்டுமல்லிப்பூ உங்கள் ஊரில் என்ன ரேட் வித்துட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முளம் 40 ரூபான்னு வித்துட்டு இருக்குது. இப்போ ரெகுலராக அந்த கடையில் வாங்காதனால 3 முளம் 100 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்த உடனே தலையில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி வந்து அத்தை வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் தேவைப்படுதுன்னு தெரியுது, ஆனால் அது வாங்குறதுக்கு எப்போ நேரமோ காலமும் சூழ்நிலையும் அமைதியாக தெரியல.